அண்மை செய்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை சமாதானப்படுத்தும் முயற்சியில் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக இரு பிரிவாக பிரிந்த நிலையில் தற்பொழுது எஸ்.பி. வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி தரப்பு இருதரப்பும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஒன்று சேர்ந்து சபாநாயகரையும் சந்தித்து தங்களது மனுக்களை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த நிகழ்வுகளில் எல்லாம் சி.வி. சண்முகம் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்தான கேள்வி எழுந்த நிலையில் தற்பொழுது சி.வி. சண்முகத்தை சமாதானப்படுத்தும் முயற்சி தீவிரமடைந்திருப்பதாகவும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், சி.வி. சண்முகத்துடன் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாகவே அதிமுக இரு பிரிவாக பிரிந்திருந்த நிலையில் தற்பொழுது ஒன்று சேர்ந்து சபாநாயகரிடம் தாங்கள் வழங்கிய அந்த மனுக்களையும் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த நிகழ்வுகளில் எல்லாம் சி.வி. சண்முகம் இடம்பெறவில்லை. அதற்கு காரணம் என்னவாக பார்க்கலாம்? மேலும் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. விவரம் என்ன? தனலட்சுமி, 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவில் புயலை கிளப்பி தற்பொழுது ஓரளவுக்கு அமைதிக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக இரு அணியினராக அவர்கள் பிரிந்து செயல்பட்ட நிலையில் அதில் ஒரு தரப்பினர் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஒரு தரப்பினர் கேள்வி எழுப்பி அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு சட்டப்பேரவையில் தங்களுடைய ஆதரவை அளித்திருந்தார்கள். இப்படியான ஒரு பிரிவினர் செயல்பட்டு இருந்த நிலையில் மற்றொரு பிரிவினர் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மனு அளித்திருந்தார்கள். இப்படியான ஒரு சூழலில் தான் தற்பொழுது இரு அணியினரும் பேசி சமாதானமாகியிருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தற்போது வரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவருக்கு உடன்பாடு இல்லை இந்த முடிவில் என்பது அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்த நிலையில்தான் தற்பொழுது அவரை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியில் இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, அதே போல சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர்கள் எல்லாம் நேரடியாக சென்று அவரை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர் சமாதானமாக தெரியவில்லை. குறிப்பாக அவரை சந்தித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், அதிமுகவில் எந்த விதமான ஒரு பிளவும் இல்லை, அதே நேரத்தில் சி.வி. சண்முகம் எங்களோடு தான் இருக்கிறார், நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார், அவர்தான் கடிதங்களை எல்லாம் தயார் செய்து கொடுத்தார், அதில் சரியாக இருக்கிறதா என்பதை எல்லாம் அவர் பார்த்தார், அவருடைய கடிதமும் அதில் இருந்தது என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் சி.வி. சண்முகம் அவரை எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தற்போது வரை எம்.ஆர்.சி. நகரில் உள்ள அவரது இல்லத்தில் ஆலோசனை என்பது சென்று கொண்டிருக்கிறது. தனலட்சுமி. ராஜேஷ், சபாநாயகரை சந்தித்து எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் வழங்கியிருந்த சி. விஜயபாஸ்கரை கொரோனாவாக அறிவிக்க வேண்டும் என வழங்கப்பட்டிருந்த அந்த மனுவை வாபஸ் பெற்ற பிறகு எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்றது. அப்பொழுது எஸ்.பி. வேலுமணி தெரிவித்திருந்தார், சி.வி. சண்முகம் எங்களுடன் தான் இருக்கிறார் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில அவர் தங்களுடன் இருக்கும்போது எதற்கு இந்த சமாதான பேச்சுவார்த்தை? இல்ல, குறிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள்தான். பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்றெல்லாம் அவர் கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருந்தார்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் கடுமையான விமர்சனங்களை சி.வி. சண்முகம் மீதும் வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இருவருக்குமான அந்த சமாதான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவில்லை. குறிப்பாக பல்வேறு விமர்சனங்களை வைத்த போதிலும் சி.வி. சண்முகம் அவரை போய் சந்திப்பார், எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் சந்திக்கவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை? கிட்டத்தட்ட 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அடுத்தது 43 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து 42 சட்டமன்ற உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட 41 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்
தற்பொழுது சி.வி. சண்முகம் மட்டும் சந்திக்கவில்லையே என்ற கேள்வி எழக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் அவர் இன்னும் கோபமாகத்தான் இருக்கிறார், சமாதானமாகவில்லை. தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. இதனை அடுத்துதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. லட்சுமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.